மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதைத் தொடர்ந்து நடைபெற இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானவை அல்ல என்றும் இது தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கும் வஞ்சகமான செயல் என்றும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தான் தொடக்கம் முதலே எச்சரித்து வரும் ஆபத்து நம் வாசற்படி வரை வந்துவிட்டதாக கூறியுள்ளார். ஒன்றிய பாஜக அரசு சென்சஸ் மற்றும் தொகுதி மறுவரையறையை செயல்படுத்தவுள்ள போக்கு வஞ்சகம் நிறைந்தது என்று முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். மக்கள் தொகை கட்டுப்பாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வளர்ச்சி அடைந்த தென் மாநிலங்கள் தண்டிக்கப்பட இருப்பதாகவும் அதேவேளையில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை பல பத்தாண்டுகளாக காற்றில் பறக்கவிட்ட மாநிலங்களோ நாடாளுமன்றத்தில் கூடுதல் இடங்களை பெற இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அநீதியான நடவடிக்கை கூட்டாட்சியின் சமநிலையை குலைத்து பொறுப்பற்ற தன்மைக்கு வெகுமதி அளிப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த சதித்திட்டம் குறித்து தான் முன்பே எச்சரித்திருந்ததாகவும் தற்போது ஒன்றிய முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரமும் பாஜக எப்படி இந்த கைவரிசையை காட்டப் போகிறது என்பதை விளக்கமாக எடுத்துக் கூறியுள்ளார் என்றும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நாம் விழிப்போடு இருப்பது மட்டுமல்ல, தென்னகத்தின் குரலை காப்பாற்றிக் கொள்வதற்கான வியூகங்களையும் தீட்ட வேண்டிய தருணம் இது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 1971 ஆண்டு சென்சஸ் தரவுகளுக்கு பதிலாக 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள்தான் அதற்கடுத்து உடனே நிகழும் தொகுதி மறுவரையறைக்கு அடிப்படையாக அமையும் என்று முதல்வர் ஸ்டாலின் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தென் மாநிலங்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைத்து தனக்கு சாதகமான முறையில் நாடாளுமன்ற இடங்களை பாஜக நிர்ணயித்துக் கொள்ளவே வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார். தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படும் மாநிலங்களின் கவலைகள் கருத்தில் கொள்ளப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் சொல்வது குறித்து முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆனால் இவை தெளிவற்ற மழப்பல் பதில்கள். இவர்கள் சொல்வதை தண்ணீரில்தான் எழுதி வைக்க வேண்டும். நாம் கேட்பதெல்லாம் நாடாளுமன்றத்தில் உறுதி அளியுங்கள், உரிய அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை நிறைவேற்றுங்கள் என்பதே என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பிரிவு 370 ஐ நீக்கிய பிறகு என்ன நடந்தது என்பதை உதாரணமாக காட்டி முதல்வர் ஸ்டாலின் தனது வாதத்தை முன்வைத்துள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என ஒன்றிய அரசு சொன்னது. தேர்தலும் நடைபெற்றது. உச்சநீதிமன்றத்திலேயே உறுதியளிக்கப்பட்டது. ஆனாலும் ஜம்மு காஷ்மீர் இன்னும் யூனியன் பிரதேசமாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட சத்தியவான்களோடுதான் நாம் போராடிக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் வேதனை தெரிவித்துள்ளார். 2027 சென்சஸ் அடிப்படையில் தொகுதி மறுவரையறையை ஒன்றிய அரசு மேற்கொண்டால் தென்னகத்தின் ஜனநாயக வலிமை மதிப்பில்லாத அளவுக்கு குறைந்துவிடும் என்று முதல்வர் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். அதிமுக போன்ற அடிமைத் துரோகிகள் தங்களின் சுயநலத்துக்காக பாஜக முன் மண்டியிட்டாலும் திமுகவின் தலைமையில் ஓரணியில் தமிழ்நாடு அணிவகுக்கும். நம் மாநிலம் வளர்ச்சியடைந்துள்ள ஒரே காரணத்துக்காக தண்டிக்கப்படுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்று தனது பதிவில் தெரிவித்துள்ளார்.